அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எத்திக்கல் சர்ஜன் டாக்டர் ஏ.கே. ராஜேந்திரன் பேசுகிறேன். Why study medicine? Beginner's Guide to a Career in Medicine. ஏன் மருத்துவம் படிக்க வேண்டும்? உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த வீடியோ. +2 ரிசல்ட்ஸ் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் வெளியாகியது. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அல்லது உங்களிடம் அறிவுரை கேட்டு சில பேர் வரலாம். நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் இருக்கலாம் அல்லது ஒரு வழிகாட்டுதல் நபராகவும் இருக்கலாம். அந்த குழந்தைகளும் அந்த பெற்றோர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் வீட்டில் அமர்ந்து என்ன கோர்ஸ் படிக்க வைப்போம் இந்த குழந்தையை என்று யோசிப்பீர்கள். உங்களுக்கு மெடிசனை ஒரு கேரியராக எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வழிகாட்டுதலை, நாங்கள் சொல்ல போகிற இந்த வழிகாட்டுதலை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டு அதில் பயன்பெறலாம். மெடிக்கல் கோர்ஸ் அது எப்படி அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது, அதற்குண்டான வழிமுறைகள் என்ன, மெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், 1ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், 2ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், 4 வருடங்கள் முடிக்கும் தருவாயில் எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் எப்படி இருக்கும், அதை முடித்த பின்னால் ட்ரைனிங் டாக்டராக ஒரு வருஷம் இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும், முடித்த பிறகு நமக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, மேற்படிப்பு படிக்க வேண்டுமா, இவை அனைத்தும் முன்கூட்டியே நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஏற்பாடு செய்து வைத்து கொண்டால்தான் நம்மளுடைய வருங்காலம் நல்லபடியாக இருக்கும். அதற்கு உண்டான எல்லா உங்களுடைய சந்தேகங்களையும் ஒவ்வொரு பாகமாக உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். டாக்டர்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும்? இது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சேலஞ்சிங்னா இது ஒரு சயின்டிஃபிக் சேலஞ்ச் வித் ஹியூமன் இன்ட்ராக்ஷன். அதாவது அறிவு சார்ந்த அந்த ஒரு சேலஞ்ச் இருந்துட்டு தான் இருக்கும். ஹார்ட்ஷிப்ஸும் இருக்கும், குட் அண்ட் பேட் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். இப்போ ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வர்றார் அப்படின்னா அவர் ரொம்ப பேடாக ஒரு கண்டிஷனில் அவர் ஆல்ரெடி கிரிட்டிக்கல்லையே வந்துடுறாருன்னா அவர் சாதாரணமாக ட்ரீட் பண்ணுற ஒரு இதில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்டிஷன் வரும்போதே கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு. நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுறப்போ பல பேர் சரியாகியும் போகலாம், சில பேர் காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம், சில பேருக்கு காம்ப்ளிகேஷனுடைய எண்டுக்கு போயிட்டு உயிரிழப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம பேஷண்ட்டுகளோட பழகிட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட பழகிட்டு நம்ம அவங்கள காப்பாற்ற நினைக்கிற சமயத்தில் காப்பாற்றிட்டோம்னா சந்தோஷம், டாக்டருக்கும் சந்தோஷம், பேஷண்ட்டுக்கும் சந்தோஷம், பேஷண்ட்டு கூட இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். ஆனால் நம்ம காப்பாற்ற முடியாமல் போகிற சமயத்தில் அந்த பேட் நியூஸை நம்ம எப்படி பிரேக் பண்ண போகிறோம் அவங்கக்கிட்ட, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, அவங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட அப்படின்னு ஒரு நிலை வர்றப்போ அந்த நிலை ரொம்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியடாக தான் இருக்கும். மேலும் நம்ம வீட்டுக்கு போகிறப்போ ஒரு நல்ல மைண்ட் செட்டோட எல்லா நாளும் போவோம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்களில் பேஷண்ட் சக்ஸஸ் ஆகி நல்லா எல்லா பேஷண்ட்டும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல மனநிலையோடு போவோம். ஹாஸ்பிட்டலில் அப்போ மறந்துடுவோம், ஏன்னா பேஷண்ட் எல்லாம் நல்லா இருக்காங்க. வீட்டுக்கு போனோன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் சில நேரங்களில் அந்த பேஷண்ட்டு ஒரு பேடான பேஷண்ட், இன்னும் பேடாக காம்ப்ளிகேஷன் வந்துட்ட சமயத்தில் ஒரு ஐசியூலையோ அல்லது ஒரு எமர்ஜென்சி தீவிர சிகிச்சை பிரிவுலையோ நம்ம பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிவிட்டு
நம்ம வீட்டுக்கு போகிற சமயத்தில் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஒரு நல்ல நிலைமையில வந்து நம்ம இருக்காது. ஸோ எல்லா நேரமே ஒரு டாக்டர்னுடைய மனநிலை வந்து ஒரே மாதிரியே இருக்காது. மைண்ட் செட் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தது போல். இதுவும் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து தாங்குகிற சக்தியை வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம வந்து அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுமோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு பேஷண்ட் வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்ட்டை வந்து ஒரு பக்குவமான முறையில் நம்ம வந்து பேசி அந்த சிச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு அக்ரெசிவாக இருக்கிறப்போ நம்மளும் அக்ரெசிவாக வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமே, எவ்வளோ இது பண்ணமே அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்கள்ட்ட நம்ம சொல்லிவிட்டு அவங்களுடைய துக்கத்தில் வந்து நம்ம கலந்துட்டு அவங்கள எப்படி மனநிலையை வந்து சரி பண்ணி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறது தான் நமக்கு நல்லது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும். சில நேரங்களில் நம்ம வந்து முன்கூட்டியே வந்து வருடத்துக்கு ஒரு முறை, ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம மனநிலை வந்து மற்ற டியூட்டியிலிருந்து நம்ம கொஞ்சம் ஆஃப் ஆகி ஒரு வெக்கேஷன் போவோம் அல்லது வந்து ஒரு ஹாலிடேக்கு வந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போவோம் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலேயும் வந்து நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஒரு பேஷண்ட்டு நமக்கு ரொம்ப வேண்டிய பேஷண்ட்டு, நம்மளுடைய ஃபாலோஅப்பில் இருந்த பேஷண்ட் வந்து ரொம்ப பேட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பேடான சிச்சுவேஷனில் வந்து அவங்களுடைய அந்த நிலைமையில நம்ம பார்த்துட்டு நம்ம கூட இருந்தால் அந்த உயிரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற நிலை வர்றப்போ இந்த வெக்கேஷன், இந்த வீக்கெண்டு, இது எல்லாமே வந்து நமக்கு மறந்து போயிடும். இதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு இதையும் எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கணும். அடுத்ததாக வந்து லாங் ஹவர்ஸ் ஆஃப் டியூட்டி. இப்போ நம்ம காலையில் வர்றோம், காலையில் வந்துட்டு அந்த டியூட்டி வந்து நம்ம எடுக்கிற சமயத்தில் எடுக்கிறப்பே வந்து ஒரு 4-5 பேர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சாயந்தரம் வந்து ஈவினிங் வேலையில் வந்து ஒரு 5 மணிக்கு டியூட்டி முடியுதுன்னு நம்ம 5 மணிக்கு போகிற சமயத்தில் சில பேருக்கு வந்து சில டெஸ்ட்டுகள், சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு, இல்லை ஒரு சர்ஜரியே பண்ணிகிட்டு இருக்க வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டைமை வந்து இந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கையில் இல்லை, அது பேஷண்ட்டினுடைய கையில் தான் இருக்குது. அவங்க எப்போது அது அந்த ப்ரொசீஜர் முடியுதோ அப்போ தான் நம்ம போக முடியும். மேலும் இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு சர்ஜனாக இருந்தால் இப்போ அவருக்கு 5 மணிக்கு டியூட்டி முடியுது அப்படின்னா ஒரு 4 மணிக்கு தான் அந்த பேஷண்ட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் முடிகிறதுக்கு வந்து 6 மணி ஆகலாம், 7 மணி ஆகலாம். ஆனால் அவசரத்தில் வந்து நம்ம அதை விட்டுட்டு அடுத்த டியூட்டி டாக்டர்கிட்ட வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு நிலை வந்து இந்த சர்ஜரி, மிடில் ஆஃப் தி சர்ஜரியில் வந்து எப்போவுமே இருக்காது. நம்ம ஆரம்பித்தா நம்ம கடைசியில் முடிகிற வரைக்கும் நம்ம இருந்து அந்த சர்ஜரியை முடிச்சுட்டு தான் போகணும். அப்போ இந்த லாங் ஹவர்ஸ் ஆஃப் டியூட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்குமே அது வந்துடும். இதுதான் வந்து இந்த ப்ரொஃபஷன் இருக்கிறது. நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம 6 மணிக்கு ஒரு வேலை ஒன்று வச்சுருந்தோம், அதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பக்குவமாக சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு நம்ம அந்த ஒர்க்கை வந்து அடுத்த முறை நம்ம பண்ண வேண்டியதா. ஏன்னா உயிர் தான் வந்து நமக்கு முக்கியம், பேஷண்ட்டுடைய உயிர் தான் நமக்கு முக்கியம். அந்த உயிரை வந்து நம்ம காப்பாற்றினோம்னா தான் நம்மளுடைய நேம் வந்து நிற்கும். அதனால் இந்த ப்ரொஃபஷனில் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வர்றப்போ நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கு இது எல்லாத்தையும் வந்து அத்தியாவசியமாக நம்ம தள்ளி வச்சுட்டு கம்பல்சரியாக டியூட்டி பண்ணுற நேரத்தை வந்து நம்ம கம்பல்சரியாக டியூட்டி பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிற சிச்சுவேஷன் தான் வரும். அதையும் நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிற ஒரு மனநிலையில் இருந்தோம்னா தான் நம்ம இந்த ப்ரொஃபஷனை எடுத்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ ஒரு டாக்டருக்கு ஜாயின் பண்ணுறவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலியிலேருந்து அவர் வந்திருந்தார் அப்படின்னா ஒரு டாக்டர்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வந்து அன்னைக்கு ஓபி ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்து காலையில் வந்து நேரமாக கிளம்பி ஹரிபரியாக கிளம்பி போவாங்க. அங்கே போய் தான் வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து காலையில் நேரமாக கிளம்பி பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஓபி டைமில் போகிறது வந்து அவருக்கு முன்கூட்டியாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவங்க இப்படியெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கும் தெரியும். அடுத்தது எத்தனை மணிக்கு திருப்பி வருவாங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு அப்படின்னா சில நேரங்களில் வந்து நைட் ஃபுல்லாக இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு வர்ற அந்த இது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் இருக்கிற டாக்டருங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு இது வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த டியூட்டி அவங்க பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு வந்து இது தெரிய வரும். இது எப்படி இருக்கும், என்ன அதில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது என்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் தெரியும்.
ஏன்னா அவங்க ஜாயின் பண்ண உடனே ஒவ்வொரு இயரும் வந்து அவங்க ஜாயின் பண்ணி போகிற சமயத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து அவங்க ட்ரைனிங் எடுக்கிற சமயத்தில் வந்து நைட் டியூட்டி எல்லாம் வர சமயத்தில் எப்போ எந்திரிக்கிறோம், எப்போ போகிறோம், எப்போ தூங்குறோம் எல்லாமே ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ இவ்வளவு ஒரு கடினமான ஹவர்ஸ் வந்து லாங் ஹவர்ஸ் வந்து நம்ம வேலை பார்க்கணுமா, பேஷண்ட்ஸோடைய கேர்னு வர்றப்போ நமக்கு பார்த்து தான் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அடாப்ட் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் டாக்டர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டில் ஃபேமிலியில் டாக்டர்ஸ் இருந்து அவங்க வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இது 2 பேருமே வந்து இந்த சிச்சுவேஷன் எல்லாம் அடாப்ட் பண்ணி அவங்க டாக்டர்ஸ் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு வந்து மனநிலையை வந்து இப்படி தான் இருக்கும், நம்ம இது எல்லாத்தையும் அண்டர்கோ பண்ணி தான் நம்ம இந்த டாக்டர் ப்ரொஃபஷனில் வந்து மேலே போகணும் அப்படிங்கிற எண்ணம் முன்கூட்டியே அவங்க வளர்த்துட்டாங்கன்னா இந்த ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ஒரு அருமையான ப்ரொஃபஷனாக தான் இது இருக்கும். ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பெட்டு வந்து தாழ்ந்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு வழியோடு தான் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருப்போமே தவிர மனநிலை வந்து நம்ம முன்கூட்டியே அதை சரி பண்ணி வச்சுட்டோம்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேஷண்ட் கேர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்து ஒரு அருமையான ப்ரொஃபஷனாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் வந்துட்டு +2 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்பா அம்மா சொந்தக்காரங்க டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு யோசனை பண்ணி ஓகே நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்க. சரி, இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, எப்படி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மெடிக்கல் காலேஜுக்குள்ளே மெடிக்கல் ப்ரொஃபஷன் பண்ணுறதுக்காக என்ட்ரி ஆகணும்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம எழுதணும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீட் எக்ஸாம். அதில் வர்ற மார்க்கை வச்சு தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். அதை வந்து நம்ம எழுதிடுறோம். அந்த மார்க்கை வச்சு நம்ம எழுதிட்டு எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம இங்கேயே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்தியாவில் படிக்க விரும்பலை அல்லது இந்தியாவில் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கும் வழிகள் இருக்குது. அதற்கு உண்டான எக்ஸாம்ஸை நீங்கள் வெளிநாட்டு எக்ஸாம்ஸை எழுதி அங்கே உங்களுக்கு இந்த மெடிக்கல் சீட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அங்கே போய் படிச்சுட்டு அந்த கோர்ஸை அங்கேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த நாட்டிலேயே. இல்லை நீங்கள் வந்து திரும்பி வந்து நம்ம நாட்டுக்கே வந்துடணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் வந்து மருத்துவம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் இந்த மெடிக்கல் கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற வழிமுறைகள். மேலும் இது தவிர எம்பிபிஎஸ் இல்லாமல் பிடிஎஸ் கோர்ஸ் இருக்குது, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி டாக்டர்ஸ் கோர்ஸும் இருக்குது. இது இல்லாமல் ஹோமியோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக் இந்த மாதிரி கோர்சஸும் இருக்குது. அதுக்கு நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ரேங்க் வாங்கி நம்ம அதுலேயும் வந்து நம்ம படித்து நம்ம முடிச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இது தவிர எம்பிபிஎஸ் பண்ணி மெடிக்கல் ப்ரொஃபஷனை சிறப்பாக நம்ம ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அது சரி. அது மட்டுமே சேவை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா மருத்துவ சேவை செய்வதற்கு அலைடு சப்ஜெக்ட்ஸ், அலைடு கோர்சஸ், இதில் வந்து நிறையா கோர்சஸ், சின்ன சின்ன கோர்சஸ் நிறைய இருக்குது நமக்கு. அந்த கோர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில கோர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். டிஎம்எல்டின்னு ஒரு லேப் ரிலேட்டட் இது வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. தென் இசிஜி டெக்னீஷியன், இசிஜி எடுக்கிறவங்களும் இருக்காங்க, டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்காங்க, கார்டியாலஜியில் வந்து டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கார்டியோதொராசிக் சர்ஜனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த தியேட்டர் டெக்னீஷியன் இருக்காங்க, இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பேஷண்ட்டுடைய கேரில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களோட சேவையும் வந்து நம்ம குறைவாக நம்ம மதிப்பிட முடியாது. மருத்துவ சேவை அப்படிங்கிறது வந்து அவங்கவங்க இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளவு சேவை செய்கிறாங்களோ அதை பொறுத்ததே தவிர டிகிரியை வச்சு இல்லை. நம்ம மனநிலை வந்து சேவை செய்யணும்னு நம்ம இருந்ததுன்னா இந்த கோர்ஸில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நம்ம பண்ணி அதில் வந்து முதலாவதாக இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சேவை செய்கிற ஒரு நிறுவனமாக நம்ம வந்து இருக்க முடியும். இதுதான் வந்து கோர்ஸ் சம்மந்தப்பட்டது. மெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம்
மருத்துவக் கல்லூரியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், முதலாம் ஆண்டு எப்படி இருக்கும், 2ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், 4 வருடங்கள் முடிக்கும் தருவாயில் எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் எப்படி இருக்கும், அதை முடித்த பின்னால் ட்ரைனிங் டாக்டராக ஒரு வருஷம் இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும், முடித்த பிறகு நமக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, மேற்படிப்பு படிக்க வேண்டுமா, இவை அனைத்தும் முன்கூட்டியே நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஏற்பாடு செய்து வைத்து கொண்டால்தான் நம்மளுடைய வருங்காலம் நல்லபடியாக இருக்கும்.